வேலையை பாருங்கள் என்று நான் சொல்லி அனுப்பினேன். உங்கள் வேலையை பாருங்கள் நான் அவரிடத்தில் நான் சொல்லி அனுப்பினேன். எதற்காக நான் இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், எங்களை போன்ற பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் கூட அந்த நம்பிக்கையை இழக்கக்கூடிய அளவில் இந்த இளைஞர்கள் மாறி இருக்கிறார்கள் என்ற வேதனையை உங்களிடத்தில் நான் பகிர கடமைப்படுகிறேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னுடைய பேச்சை கேட்பார்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் தரமான ஆசிரியர்களால் உடம்போட்டு தங்கமாக வளர்க்கப்பட்ட நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரமாக வெயிலில் காத்திருந்து சோர்வில்லாமல் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் சொன்னேன், உங்களிடத்தில் சொல்வேன், நீங்கள் கல்வியை காட்டிலும் ஒழுக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் கேரக்டரை வளர்த்துக் கொள்ளுங்கள், விளையாட்டை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னால் நோ பெயின் நோ கெயின், நோ பெயின் நோ கெயின். நீங்கள் கடுமையாக பயிற்சி பெற்றால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி முக்கியம். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நான் இளம் பருவத்திலிருந்து 7வது வகுப்பிலிருந்து நான் அத்லெட்டிக் 7ஆம் வகுப்புலேருந்து அத்லெட்டிக் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது நான் சர்ச்சில் டீம்னு ஒரு டீம் இருந்தது, அது கேப்டனாக இருந்தேன். இங்கே மார்ச் பாஸ் பண்ணாங்களோ அது மாதிரி ஃப்ளாக் எடுத்துட்டு நான் லீட் பண்ணியிருக்கேன். அதே போல் +1 +2லையும் நான் ப்ளூ குரூப்புக்கு கேப்டனாக இருந்தேன். நான் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்ததுனால இந்த மாதிரி ரீஜனல் மீட்டுக்கெல்லாம் நான் போய் 400 மீட்டர்ஸ் 100 மீட்டர்ஸ் ஓடி இருக்கேன். அந்த ஃபிசிக்கல் ஹெல்த்தை வச்சு நான் வந்து காலேஜ் போகும்போது நான் வந்து ஒரு இப்போதான் ஐயா கிட்ட சொன்னேன், நான் யூனிவர்சிட்டி கபடி பிளேயர் நான் பிரமாதமாக ரைட் பண்ணுவேன். இப்போ தான் நிறைய ஜம்புகள்லாம் இருக்குது. அப்போல்லாம் ஜம்பு டிச் பண்ணி தான் வருவோம், தலையில இடிச்சு தள்ளிடுவோம், அவ்வளோ வெயிட் பவர் கொடுத்து வருவோம். அந்த மாதிரி ஒரு கபடி பிளேயர். அதுக்கப்புறம் நான் வந்து லா காலேஜ் போகிற போது நான் வந்து சின்ன வயசுலேயே நான் வெயிட் லிஃப்டிங் பண்ணதுனால அங்கே யூனிவர்சிட்டியில் நான் பாடி பில்டிங்கில் வின் பண்ணேன். மிஸ்டர் யூனிவர்சிட்டி வின் பண்ணேன். 85 86 சென்னை மிஸ்டர் மெட்ராஸ் வின் பண்ணேன் டைட்டில். 87 மிஸ்டர் தமிழ்நாடு 3வது வந்தேன். நான் வழக்கறிஞராக பொறுப்பெடுத்த பின்னால் அதை விளையாட்டை நான் அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ள முடியாத காரணத்தினால் என்னால் தொடர்ந்து விளையாட்டில் ஈடுபட முடியவில்லை. ஆனாலும் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்ததற்கு பின்னால் பல விளையாட்டு போட்டிகளை தமிழ்நாட்டுக்கு பாடி பில்டிங் அசோசியேஷன் தலைவராக நானும் செயல் தலைவராக நடிகர் சரத்குமார் இருந்து பல மாநில பாடி பில்டிங் விளையாட்டு போட்டிகள் தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிறோம். அதே போல் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரை வர வைத்து மாநில அளவில் ஃபுட்பால் மேட்சை பட்டாபிராமில் நடத்தி அவர் தான் கிக் பண்ணி கடைசியாக பரிசு கொடுத்துட்டு போனார். நம்முடைய தனபால் இருக்கார், நம்முடைய ஹாக்கி கேப்டன் இருந்தார், பாம்பேயில் இருக்கார் தமிழர், அவர் வச்சு நேஷனல் ஹாக்கி மீட் நடத்துகிறேன் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில். நான் இப்போ தான் ஜெயராஜ் பேசுகிறேன். சின்ன வயசில் எந்த கபடி இருந்தாலும் டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்து பார்ப்பேன். அன்னைக்கு சிவஜி ஆயத்தினார் குரூப்லாம் இது பண்ணுவாங்க. இன்னைக்கு